ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ட்ரெண்ட்ஸ் ஷாப்புக்கு தான் போக போகிறோம். குரோம்பேட்டில் இருக்கிற ட்ரெண்ட் ஷாப்பு. ஏன் அப்படின்னா, மாமாவுக்கு வந்து பர்த்டே ஷாப்பிங் போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தீபாவளி கலெக்ஷன்ஸ் வேறு வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் 20th வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இன்னைக்கு 22வா, நெக்ஸ்ட் மந்த் இந்நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தீபாவளியே முடிஞ்சிருக்கும். 28 days அந்த மாதிரி தான் நமக்கு இருக்கு. அதனால இன்னைக்கு இப்போத்துலேருந்து வந்து நான் உங்களுக்கு மெல்லமாக கலெக்ஷன் காட்டினாதான் உங்களுக்கு வந்து என்ன இந்த ஷாப்பில் எந்தெந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போல. இன்னைக்கு தீபாவளி கலெக்ஷன் ட்ரெண்ட்ஸ்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தீபாவளி கலெக்ஷன் கலர் கலராக இருக்க மாதிரி இருக்கு. நிறைய கலர் கலராக கண்ணுக்கு தென்படுது. ஆனால் எப்போ பார்த்தாலும் ஒரே கலராக தெரியும். இப்போ அந்த புறம் மாதிரி திகி 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 போய் பார்க்கலாம். இதுவும் நல்லா தான் இருக்கு. குட் பேட் அக்லி ட்ரெஸ் இது. ஆமாம், இந்த பிராண்ட் எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் பத்தாது. எக்ஸல் நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் வந்து வீட்டுக்கு போடுறதுக்கு ஆகுது. ஆமாம், வச்சு பார்த்துங்க. வெளியில் ஒரு வாட்டி போட்டு போகலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்லா இருக்கே, நார்மலாக தான் இருக்கு. வெக்கேஷன் கலெக்ஷனாக இருக்கு. நல்லா தான். பட் உள்ள ஸ்லிப் போட்டு தான் போடணும். ஆமாம், கையில் வச்சுக்கோங்க. இப்போ நீ என்ன சொன்ன, அப்புறம் என்ன வந்து பண்ணுங்கிறேன். கையில் வச்சுக்கலாம், காலில் வச்சுக்கலான்னு. இது தீபாவளி ட்ரெஸ், ஆனால் சின்ன பசங்க போடுவாங்க. ஃபியூஷன் பேண்ட். அதுக்கப்புறம் ஒரு ரெட் ஒன்று, அதான் சொன்னேன்ல கொஞ்சம் கலர் கலராக இருக்குது அப்படின்ட்டு. நார்மல் அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி எத்னிக் வேறு, அதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. பட் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நான் எடுக்கக்கூடாதுன்னு வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. நான் கூட எடுக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரியே இருக்குப்பா. பிளைன் இதெல்லாம் பிளைன் எப்பயும் நான் போடுறது தான். இது வந்து கோட் மாடல். இது ஒவ்வொரு வருஷமும் நான் தீபாவளிக்கு எடுத்துக்கிறேன். ஆமாம், எப்போ பார்த்தாலும் தீபாவளிக்கு அந்த மாதிரி தான் எடுத்து போட்டு. இதெல்லாம் கொஞ்சம் போட்டால் ரிச்சாக இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்கறது. கரெக்டாக தெரியுது, அந்த கிளாத் மெட்டீரியலே அப்படி இருக்கும். இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் நான் போடும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் குண்டாக தெரியும், நெக் கொஞ்சம் லோவாக இருக்கும். இது பிளைன் ஒயிட் பா, இது காட்டன் ஷா இது மாதிரி. ஆனால் கொஞ்சம் கிளாஸாக இருக்கும் இது போடும்போது. ஏதோ டாப் மாதிரி வந்திருக்கு. இது கீழே வந்து நான் போடுவோம்ல ஒரு பெலாசோ பேண்ட். ஆமாம், பெலாசோ பேண்ட் போட்டால் குவாட் செட். இது வந்து பேண்ட்டுமே இருக்கு. இது டாப்பு, இது பேண்ட் மேட்சிங்காக கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 2-3 கலர்ஸ் தான் இந்த மாதிரி இருக்கு. ஓ, இது எல்லாமே குவாட் செட்டா? குவாட் செட்ஸ்ல 2-3 கலர்ஸ் இருக்கு. சுடிதார் மாதிரியா இருக்குது இப்போ? இங்கேயே இருக்கு குவாட் செட்ஸ்ல. இங்க என்னது? ஓ, இது எல்லாமே குவாட் செட் தான். இதுமே குவாட் செட்ஸ். இதெல்லாம் வந்து 999 வரும். இதெல்லாம் வீட்டுக்கு போடுற மாதிரி தான் இருக்கும். நான் யாராச்சும் வந்து வெளியில் வேலைக்கு போட்டு போகிறவங்களாம் போட்டு போகலாம். ஆனால் ஷால் எல்லாம் போட்டு போகிறாங்களா அப்படின்றது டவுட்டு தான். அந்த மாதிரி போட முடியாது அப்படின்னா இந்த ஷால் போட்டு தான் போகணும். இதுக்கப்புறம் தான் தீபாவளி கலெக்ஷனே இது. வா பாரு, பச்சை அப்படியே கண்ணு பூசா இந்த பச்சை. அதுக்கப்புறம் இதுக்கும் தீபாவளிக்கு இன்னும் 20 days இருக்குல்ல. அக்டோபர் 20யா? இதுதான்ப்பா கலெக்ஷனு. இங்கே இருக்கா, 1 month இருக்கு. இது ஒரு நைட்டி மாதிரி இருக்குது. இது எதுக்குன்னே தெரியல. இது மாதிரி வச்சிருக்கோம் ஏற்கனவே. இது நான் கோயம்புத்தூர்ல எடுத்துன்னு வந்து 4 மாசம் ஆச்சுப்பா. இப்போதான்ப்பா இங்கே வருது. வாட்டர் நான்சென்ஸ் ஆஃப் இந்தியா. அப்போ கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எங்கே வருதுன்னே தெரியுது. ஆமாம், பச்சையிலே பூரா வெரைட்டியாக தள்ளி இருக்கிறாங்க. டார்க் பச்சை, லைட் பச்சை, கிளி பச்சைன்ட்டு. இல்லை, பச்சை பச்சையாக இருக்குது. அப்போ அநேகமாக இந்த வாட்டி தீபாவளிக்கு நிறைய பச்சை தான் போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது கூட ஏதோ நல்லா இருக்கு. இப்போ இது என்னோட இப்போ ஷர்ட் எடுத்து அதுக்கு மேட்ச் அவுட் ஆகும்ல. ஆனால் இது ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். 1699. 17 பரவாயில்லையாண்ணா. இல்லை, ஆனால் அது வேறு ட்ரெஸ்ஸு, இது வேறு ட்ரெஸ்ஸு. இப்போ திரும்பி பழைய மாதிரி XXL வந்துட்டேன். எக்ஸல் அசிங்கமாக பேசாத. ஆனால் எல்லு காணும். எடுத்து வச்சு காட்டு. எக்ஸல் தான். ஆனால் இல்லை, இதுக்கும் என்னோட இதுக்கும் மேட்ச் அவுட்டே ஆகாது. எல் ஃபிட்டாக இருக்கும். பட் ஆனால் என்னென்னா
எப்படி சொல்றது ஃபிட்டாக இருக்கும். பட் கொஞ்சம் லூஸாக தான் போடுறேன்ல, அதனால ஃபுல்லாக இருக்குப்பா. எனக்கு ஃபுல்லெல்லாம் போட்டால் ஏஜ் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது. சின்ன பிள்ளைங்க போடுற மாதிரி இருக்கும். நிறைய இந்த நெக்கு பேட்டர்ன் தான் வருது, எனக்கு பிடிக்கல. ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுற மாதிரி இருக்கு, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் போடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் ஆனால் என்ன சொல்றது, இல்லை கலெக்ஷன்ஸ் திருப்பி இறக்குவாங்களான்னு தெரியலப்பா. இல்லை இன்னும் ஒரு வாரம் கழிச்சு, இன்னும் 1 மந்த் இருக்குல்லப்பா, ஒரு வாரம் கழிச்சு வரும் திரும்பி வேற கலெக்ஷன்ஸ். ஏதாவது மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு தீபாவளிக்கு இதுதான் இருக்க மாதிரி இருக்கு. எடுத்து வச்சு காட்டாத. இது நல்லா இருக்குல்ல, சக்க 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 சக்கன்னு ட்ரையல் பண்ணி காட்டாதெல்லாம். துபாய் லுங்கி மாதிரி இருக்குது. பரவாயில்ல, துபாய் லுங்கியா இருந்தா என்ன, லுங்கி இல்லைன்னா என்ன, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கலர் நல்லா இருக்குல்ல, சக்க 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 சக்க. அதான் ஒரு மாதிரி ஜிகி 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 ஜிகின்னு மின்னுது. அது நார்மலா இருக்க மாதிரி இருக்குது. சரி போட்டு பார்க்குறேன். சரி இது 2 மட்டும் எனக்கு பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு. மற்றபடி பார்த்தாலே எல்லாமே நார்மலாக தான் இருக்கு. எனக்கு பெருசாக வந்து என்ன சொல்றது, ஃபங்க்ஷன் வேறு அப்படின்னு தோணலை, நார்மல் வேறு மாதிரி. ஆமாம், இனிமேல் தான் வரும் கலெக்ஷன்ஸ். இனிமேல் தான் மேபி கலெக்ஷன்ஸ் வருமா இருக்கும். இது கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருக்கு. இது 2ம் ட்ரையல் பண்ணி பார்ப்போம். திஸ் இஸ் ஆல்சோ நைஸ். எனக்கு இப்போ ஆனால் ரொம்ப தின்னாக இருக்குது. தின்னாக தான் இருக்கும். அதோ ஓப்பன் வருது. இது பேண்ட் எல்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இவ்வளோ தூரம் வருது, லென்த்தியாக இருக்க மாதிரி. இதுவும் ட்ரையல் பண்ணி பார்ப்போமா? இது ரொம்ப இல்லை, ரொம்ப மெலிசா இருக்குப்பா. உள்ள பண்ணி இது போட்டு எல்லாமே வருது இப்பெல்லாம். ஏன்னா நம்ம ஸ்லிப்பு போட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். அந்த பக்கம் ரெட் எல்லாம் இருக்கும் இருக்காது. இதெல்லாம் ஓல்டு ரெட்டு தான். நல்லா இது எல்லு வேணாம், எக்ஸல் எதுக்கு வம்பு. வாட்ஸ்அப் இங்கே இருக்குது பாரு. இதுக்கு மேட்சாக இங்கே பேண்ட்டு, இதுக்கு மேட்சாக இதுக்கு டாப்பிங்க அப்படி கொடுத்துருக்காங்க. ரொம்ப மெலிசா இருக்குல்ல, அதான் சொன்னேன். ரொம்ப தின்னா இருக்கு. நல்லா இருக்க மாதிரி இருக்கு. போட்டு பாருங்க, ரொம்ப தின்னா இருக்கு. அப்புறம் இதெல்லாம் ஃபுல்லா ஆஃப் ஒயிட் ரெட் கவிசி. இந்த கலர்லாம் என்கிட்ட இல்லைல்ல. ரெட்டு தானேப்பா, அப்புறம் என்னமோ இந்த கலர்லாம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெட்டு தான், பட் ஆனால் இல்லைன்றேன். அது எப்படி ரெட்டு? எத்தனை ரெட்டு வச்சிருக்கேன் நீ? போட்டு பார்ப்பேன் எப்படிதான் இருக்கு. அப்படியே பீராஞ்சிக்கிட்டே இருக்க. இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்குல்ல. ஆனால் நீ இப்போ போட்டிருக்க பேட்டர்ன் தான். 2000 தான் நீ இப்போ போட்டிருக்க பேட்டர்ன் தான். நல்லா இருக்குல்லண்ணா. ஆனால் எங்கிட்ட இது இருக்க மாதிரி இருக்குல்ல. ஆமாம் இருக்கு. ப்ரௌன் இந்த ப்ரௌன் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கு. வாட்ஸ்அப் இது. ஓஹோ 1005 நல்லா தானே இருக்கு. இப்போ நான் வச்சுருக்கப்போ இந்த ட்ரெஸ்ஸு எப்போ எடுத்தப்போ இந்த ட்ரெஸ்ஸு. ஆமாம் டிவி வந்துருக்கு பாரு. ட்ரை பண்ணி பார்ப்போம். ப்ரௌன் ட்ரை பண்ணி பாரு. ஆனால் இந்த மாதிரி யாருக்குன்னா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கலர் இல்லை. ஆமாம் ப்ரௌன் ஒன்று வச்சுருக்கேன். ஒரு மாதிரி கலர். நான் பாண்டிச்சேரியில் வாங்கியிருந்தேன். இதை இங்கே வந்துச்சு. அப்புறம் இப்போ பாண்டிச்சேரியில் நம்ம 1 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினதுப்பா. நான் பார்த்தேன். அதான் அப்போ நம்ம இது அப்போத்துலேருந்து இங்கே இருக்குதா இல்லை இப்போ தான் இங்கே வந்துருக்குதா? இப்போ தான் இங்கே வந்துருக்குங்களா. நல்லா இருக்குல்ல. நல்லா தான் இருக்கு. நல்லா தானே இருக்கு. போட்டு பார்க்கவா? எடுக்கக்கூடாதுன்னு வந்தால் தான் இவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ அதே முடிவுலேயே இருப்பா நீ. இங்கே எடுத்துன்னு வந்து காட்டு. பிளாக் நல்லா இருக்கு. ஆனால் கவுன் ஃபுல்லாக இருக்கு. ஆமாம் ஃபுல் கவுன் தான். போடாத கலர் தானே இதெல்லாம். என்னது? குவாட் செட். ஓ குவாட் செட். ஓகே நல்லா தான் இருக்குல்ல. இப்போ நம்மளுக்கு தீபாவளி குவாட் செட்லாம் தேவையில்லை. 28 நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது வந்து இந்த மாதிரி மாடல் இல்லை, பட்டியாலா மாடல் வந்து நான் சொன்னேன்ல. பேண்ட் டாப்பு, அதுக்கப்புறம் பேண்ட்டு, ஷால் இருக்கா? நோ ஷால். இது 28 எப்படி இருக்கிறது? நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல. ஒரே நாளில் லூஸ் ஆகிட்டேன் நீ. போ. இது சும்மா நைட் ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. நல்லா தான் இருக்கு. ஏன்னா நான் போட்டிருக்க லெகின் அப்படி எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுது. நல்லா தான் இருக்குல்ல இந்த கலரு. இந்த கலர் என்கிட்ட இல்லை.
ம் நல்லா இதெல்லாம் ஏற்கனவே இருக்க மாதிரி தான் இருக்குது. நார்மல் தான் ம் ஆனால் எங்கிட்ட இல்லாத அசிங்கமாக தெரியல இதெல்லாம் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்க மாதிரியே தான் இருக்குது. இது இல்லை இருக்கு பட் ஆனால் என்னன்னா மெட்டீரியல் அவ்வளோ எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும், நைஸாக இருக்கும், உடம்புக்கு கொடுக்குறது. அதுதான் அது இப்போ நைஸாக இருக்கும். ஏன்னா ஏசியில் இருக்க வெயிலில் போனீங்கன்னா அவங்க அப்படியே ஒட்டிக்கும். இப்போ நான் வேண்டாம் தான்ப்பா சொன்னேன், நீ தான்ப்பா என்னை எடுத்துக்கோ சொன்னேன். ரைட் ஓகே, வந்ததுக்கு உனக்கு ஒரு 2 எடுத்து கொடுக்கலான்னு தான் சொன்னேன். 2 எடுத்து கொடுத்தேன். நீ என்ன பண்ணியிருக்கணும் கடைசியில் அந்த ஷார்ட்ஸ் என்ன எடுக்க விட்டுருக்கணும்ல, அதை விட்டுட்டு இந்த பச்சை கலர் ஷார்ட்ஸ் 2த்தையும் போடுங்க. அப்போ நான் ஷார்ட்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு உனக்கு என் மைண்ட் செட் நல்லா தெரியும். வேண்டாம், நான் தான் போட்டுக்கோன்னு சொன்னேனே, நீ தான் போடல. இப்போ 3000 வந்துட்டல, நீ உஷாரா. நானே பாவம் பொழைச்சு போட்டோம், எல்லா துணியும் பத்தாம இருக்கேன். 3 ட்ரெஸ்ஸு. ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூப்பன் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால எத்துக்கோன்னு சொன்னாரு, அதனால தான் நான் எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா நான் வந்து நல்லவளா தான் இருந்தேன். இது வந்து நல்லா இருந்தது, நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. ட்ரெஸ் விஷயத்துல எந்த லேடிஸும் நல்லவங்களே கிடையாது. நான்லாம் சாட்டிஸ்ஃபைடு ஆயிருந்தேன், ஏன்னா நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இப்போ எடுத்தால் அதை நான் கட் பண்ணுற மாதிரி வந்துரும்னு தெரியும் எனக்கு. அதனால தான் சரி வேணாம் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னேன். சரி கூப்பன் இருக்குப்பா நீ எடுத்துக்கோ அப்படின்னாரு. சரி இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த கலர் இல்லை அப்படிங்கிறதுனால சரின்னு எடுத்தேன். நிறைய ட்ரெஸ் இப்போ வந்து பத்தலை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ML இருக்கிறதா பத்தலை. இப்போ XL XXL அப்படி போய் நிற்கிறேன் நான். என்னத்துக்கு அவன் தெரியல. நிறைய பேர் வெயிட் கெயின் ஆயிட்டேன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்குமே தெரியுது நான் வெயிட் கெயின் ஆயிட்டேங்கிறது. ஆனால் பட் அதுக்கு வந்து வெயிட் லாஸும் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். அது அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக வரும், பார்த்துட்டே வாங்க நான் எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஏன் இப்போ வெயிட் கெயின் ஆச்சு அப்படின்னா, என் பல்லு ஃபுல்லாகவே வந்து அரெஸ்டட். ஏன்னா நம்ம அலைனர் போட்டிருக்கனால என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா கடவாவும் அசைக்கிறாங்க, பல்லு எல்லாமே உள்ள தள்ளுறதுனால என்னால் கண்டினியூஸாக மெல்ல முடியல. நம்ம மெல்லாம அரையும் குறையமா சாப்பிட்றதுனால அந்த வெயிட் கெயின் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாப்பா? கரெக்ட். ஆமாவா இல்லையா நீங்களே சொல்லுங்க, ஓகேவா? எனக்கு அதனாலதான் வெயிட் கெயின் ஆச்சு. இல்லைன்னா நான் எப்பயும் சாப்பிட கிளிப் போடாத. இப்ப பாரு 3/4 வந்துச்சு, 75% ரீச் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 25% தான் இருக்குது. எதுக்கு? நான் விடமாட்டேன், என் பல்லு சரியாகிற வரைக்கும் நான் விடமாட்டேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மெரூன் கலர் நல்லா இருந்தது. இது நல்லா இருந்தது. மெரூன் இல்ல, ரெட்டா மெரூனா? ரெட் தான். மெரூனுக்கு ரெட்டுக்குமே வித்தியாசம் தெரியல உனக்கு. இது மெரூன் கலர் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நல்ல கிராண்டா பளபளன்னு இருந்தது. சரி ஓகேன்னு எடுத்துக்கிட்டேன். ஆனா இது எள்ளு தான். ஆனா எள்ளு ஏன் லூஸ் ஆகுது என்னவோ கருமாந்துரும். இது எள்ளு தான் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒண்ணு ஒரு மாதிரி. இல்லை நானே எதுக்கு எள்ளு தான். ஒருவேளை டைட்டா இருக்கிறது எடுத்துட்டு வந்துட்டியா? நான் பில் எல்லாம் பத்திரமா எதுக்கும் வை. இல்லை போட்டு பார்த்து எடுத்துறேன். எள்ளு லூஸாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாத் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கிளாத் என்ன கிளாத்ன்னு தெரியல. இது பேரு பாப்கார்ன் நினைக்கிறேன். இப்பெல்லாம் பேர் கிளாத் நேம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் பாரு. இது பேர் பாப்கார்ன் மெட்டீரியல் நினைக்கிறேன். இது நல்ல மெட்டீரியல் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கும். நம்ம பாடியில போட்டா இது ஒரு மாதிரி என்ன சொல்றது, இரிட்டேஷனே இருக்காது. அந்த மாதிரி ஒரு மாதிரி கூலா இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும், சாஃப்டா இருக்கும். அந்த மாதிரி என்ன சொல்ற, ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி அப்படியே நம்ம உடம்புல வந்து படுறதே தெரியாம இருக்கும். அந்த மாதிரி மெட்டீரியல். இந்த மாதிரி 2-3 கிளாத் நான் வச்சிருக்கேன். இதுல ஒரு கஃப்தான் கூட வச்சிருக்கேன். அதுவுமே எனக்கு போட்டதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரெட் என்கிட்ட இல்ல, அதனால சரின்ட்டு இந்த ரெட்டு எடுத்துக்கிட்டேன். எல்லாமே வந்து இது 1300, இது வந்து 1700, இது 999. ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எக்ஸல் தான் எடுத்துருக்கேன். அது ஒன்று மட்டும் தான் எல்லு. மேக்ஸிமம் ஆஃப் கலெக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ட்ரெண்ட்ஸில். நான் ட்ரெண்ட்ஸ் பக்கம் போயே வந்து ரொம்ப நாள். அப்போ 4000 ரூபீஸ்க்கு நீ எடுத்துக்கிற கணக்கு உன்னை யாராச்சும் இப்போ கேட்டாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ட்ரெண்ட்ஸ் பக்கமே போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி போய் பார்க்கலாம், இப்போ தீபாவளிக்கு என்ன கலெக்ஷன் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். நல்லா இருந்தது. என்ன சொல்றது, ஒரு நார்மல்லேருந்து ஒரு ஹை லெவல் வரைக்கும் ஒரு நல்ல ரேஞ்ச் ஆஃப் இது இருந்தது. ஏன்னா நம்ம தீபாவளிக்கு எல்லாருமே ட்ரெடிஷ்னலாக வந்து சுடிதார்ஸ் அந்த மாதிரி தான் போவோம். அப்புறம் வேற அனார்கலி சுடிதார். இப்போ லெஹங்கால நிறைய பேர் போடுற மாதிரி எனக்கு தெரியல. ஒன்று வந்து ஃபுல் செட் ஆஃப் சுடிதார், இல்லைன்னா குவாட் செட்டு, இல்லைன்னா சாரீஸ், ஆஃப் சாரி அந்த மாதிரி தான் போயிடுறாங்க. அதனால அதுக்கு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நல்லா இருக்கு, கிராண்டா இருக்கு, போய் பார்க்கலாம். ஏன்னா என்னோட ஃபேவரட் ஷாப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே டைம் பண்ணுங்க. ஓகே பாய்.